ஒரு சில நாட்களாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு வசனம் மாறி மாறி போராடி கொண்டே இருந்தது. தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து உங்களுக்கு அதை செய்தியாக ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 16, 17 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கலாம். எபிரேயர் 12, 16, 17 வசனங்கள். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இந்த வசனத்துல கர்த்தர் நம்ம ஏசாவை போல இங்க இருக்கிற ஒருத்தரும் இருக்கக்கூடாது என்று மிகுந்த மனதுருக்கத்தோட அவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய தேவன் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். நேசிக்கிற புத்திரனை அவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நம்மளை கர்த்தர் கடிந்து கொள்றாருன்னா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நேரமும் கொஞ்சிக்கிட்டே இருக்கிற பெற்றோர் நல்ல பெற்றோர் கிடையாது. எப்போதும் நம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கிற நண்பன் நல்ல நண்பன் கிடையாது. நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிற நண்பன் நல்ல நண்பன். நம்மை அடித்து திருத்துகிற பெற்றோர் நல்ல பெற்றோர். ஆகவே இந்த காலை வேளையில ஏசாவை மாதிரி ஒருத்தரும் இருக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் பேசுகிறார். நம்முடைய சபையில ஒருத்தர் கூட ஏசாவை போல இருக்கக்கூடாது. அப்படி என்ன ஏசா தவறு செய்தான்? ஏசா யாக்கோபு இந்த ரெண்டு பேரும் இரட்டை பிள்ளைகள். ஆனால் மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. ஒரு நாள் இந்த ஏசா வேட்டைக்கு போயிட்டு களைப்பா வீட்டுக்கு வந்தான். அப்ப யாக்கோபு ரொம்ப சுவையான உணவு தயாரித்து கொண்டிருந்தான். அந்த வாசனையில் ஏசா மயங்கி எனக்கு கொஞ்சம் சாப்பிடத்தா என்று கேட்டான். உடனே இந்த யாக்கோபு, நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, நான் உனக்கு இந்த சாப்பாட்டை தர்றேன் அப்படின்னா. சேஷ்டபுத்திர பாகம்னா என்னது? மூத்தவனுக்கு என்று 2 பங்கு ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் பார்ன். இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஏன்னா மூத்தவனா பிறக்கிறதுங்கிறது நம்ம கையில கிடையாது. நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி மூத்தவனா பிறக்க முடியுமா? மூத்த பிள்ளையா பிறக்க முடியுமா? கிடையாது. நம்மளை மூத்தவனா பிறக்க வைக்கிறது அவர் தான். இந்த காலங்களில் சொத்தை சமமா பிரிக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையின்படி மூத்தவனுக்கு டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் பிளெஸிங், 2 மடங்கு ஆசீர்வாதம். அந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை தனக்கு கொடுத்து விடும்படி இந்த யாக்கோபு ஏசாட்ட கேட்டா, இந்த ஏசா என்ன சொல்லி இருந்திருக்கணும்? டேய், அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபடா என்ன, அதனால அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. நீ என் மேல இறக்கப்பட்டு கொஞ்சம் தா, தந்தீனா சந்தோஷம், தராட்டினாலும் போ. என் சேஷ்டபுத்திர பாகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்படித்தானே சொல்லி இருந்திருக்கணும். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீ தான் சாக போறீல, இந்த சாப்பாடு உனக்கு என்னத்துக்கு? அப்ப அவன் சொல்றதுல ஏதாவது நியாயமான காரணம் இருக்கான்னு பாருங்க. இல்ல. உடனே
கொடுத்துட்டான் சாப்பாடை. அப்படின்னா அந்த யாக்கோபை பொறுத்த வரையில அந்த சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு வந்துருச்சு. போயாச்சு, 2 பேரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் அப்பா ஏசாவை கூப்பிட்டார். எனக்கு வயசாயிடுச்சு, கண் பார்வையெல்லாம் குறையுது, எப்போ எனக்கு மரணம் இருக்குமோ தெரியாது, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன், சொத்தை உனக்கு எழுதி கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் நீ போய் வேட்டையாடி எனக்கு மான் கறி சமைத்து கொண்டு வா அப்படிங்கிறார். அப்ப இந்த ஏசா என்ன சொல்லி இருக்கணும்? எப்பா, சேஷ்டபுத்திர பாகத்தை நான் யாருக்கு கொடுத்துட்டேன்? யாக்கோபு கொடுத்துட்டேன். ஏண்டா கொடுத்த? ஒரு நாள் ரொம்ப பசியில களைப்போட வந்தேன்ப்பா, சாகிற மாதிரி இருந்தேன், அவன் சமைச்சுக்கிட்டு இருந்தான், சாப்பாடு தந்தேன், அவன் நீ சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தா தான் சாப்பாடுன்னா. சரி, நம்மளே சாகிற மாதிரி இருக்கிறோம், ஒருவேளை செத்துட்டாலும் சொத்தெல்லாம் யாருக்கு தான் போகும்? யாக்கோபுக்கு தானே போகும். அதனால சரி கொடுப்போம்னு நான் அவனுக்கு என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டு அன்னைக்கு நான் அவன் கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு போயிட்டேன். அதனால நீங்க ஆசீர்வதிக்கணும்னா யாரை தான் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும்? யாக்கோபை தான் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும். அப்படித்தானே சொல்லி இருக்கணும். பக்கத்துல பாத்துக்கணும், அப்படிதானங்க சொல்லி இருக்கணும், அப்படித்தானே சொல்லி இருக்கணும். இவன் சரிப்பா அப்படின்ட்டு வில்லையும் அம்மை எடுத்துட்டு வேட்டை கிளம்பிட்டான். இப்ப நம்ம இடையில கூப்பிட்டு, எங்கடா போற? வேட்டைக்கு. எதுக்குடா? அப்பா மான் கறி சமைச்சு கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்பாவுக்கு இன்னைக்கு புதுசா மான் கறி மேல ஆசை, என்னைய ஆசீர்வதிக்க போறாராம். அப்படின்னா என்னது? என் சொத்தை என் பேர்ல எழுதி வைக்க போறாராம். என்னடா சொல்ற? ஆமா, நான் தானே சேஷ்டபுத்திரன், முதல் பிறந்தவன், அப்ப அப்பா என் பேர்ல தான் சொல்ற. அது ரைட்டா, ஆனா நீ அன்னைக்கு யாக்கோபுக்கு நான் தான் சாக போறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டு அவன் சமைச்சு வச்ச சாப்பாட சாப்பிட்டியடா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி இருப்பான்? அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போறான். நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். நம்மளும் ஏசாவும் வேற வேற கிடையாது. தராசுல வச்சா அவனை விட மோசமான ஆள் நம்ம. அதனால இப்படி ஒரு சந்தர்ப்பம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நடந்திருக்கு. என்ன சொல்லுவேன்? சும்மா சொன்னேன், அன்னைக்கு விளையாட்டுக்கு சொன்னேன். நான் விளையாட்டுக்கு சொன்னதை நீங்க உண்மைன்னு நம்பிட்டீங்க. யாராவது சேஷ்டபுத்திர வார்த்தை கொடுப்பாங்களா? அது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுல. ஆனா நீ சொன்னியே, தெரியாம சொல்லிட்டேன். அன்னைக்கு ரொம்ப பசி கரக்கத்துல இருந்தேனா, அந்த மயக்கத்துல சொல்லிட்டேன். சரிடா, இப்ப அந்த யாக்கோபு வந்து அது என்னுடையதுன்னு கேட்டா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் ஏசா பண்ண பெரிய தப்பு. இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. தெரியாம பண்ணிட்டேன், விளையாட்டா பண்ணிட்டேன், யோசிக்காம பண்ணிட்டேன், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அது இவங்களை இவ்வளவு காயப்படுத்தும்னு எனக்கு தெரியாது, அல்லது ஆண்டவர் இவ்வளவு கோச்சிக்கிடுவாருன்னு எனக்கு தெரியாது, அல்ல பாஸ்டர் இப்படி சத்தம் போடுவாருன்னா எனக்கு தெரியாது, நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம செஞ்ச தவற நம்ம வேணா விமர்சித்து நியாயப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ஆனால் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தீக்குள்ள கை விட்டா, தீ தெரியாம தான் விட்டேன் உனக்குள்ள, நீ ஏன் சுட்ட கேட்க முடியுமா? சைலன்சர் தெரியாம தாங்க சுடுது. நீர் கோர்த்து பொத்து பொக்களமாகி நீர் வடிஞ்சு சீல் வடிஞ்சு நம்மளை பாடாப்படுத்துதுல, தெரியாமத்தான் முற்றோம். ஜன்னல்ல டங்குன்னு எப்படி வலிக்குது, திட்ட முடியுமா? தெரியாம தானே ஜன்னலை முட்டுனேன்,
தெரியாம தானே முட்டுனே, தெரிஞ்சா முட்டுனே. நீ தெரிஞ்சு முட்டினாலும் தெரியாம முட்டினாலும் வலிக்கும். நீ விளையாட்டா செஞ்சாலும் வினையா செஞ்சாலும் அதற்கு விளைவு உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கவனிங்க என்ன நடந்துச்சுங்கிறத. இவன் போய் வேட்டையாட போயிட்டான். இந்த மாதிரி ஏசாட்ட அப்பா சொன்னத அம்மா கேட்டா, யாக்கோபு கூடாரவாசி, அம்மா பிள்ளை, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து எந்நேரமும் வெங்காயம் தக்காளி உரிச்சு சமைக்கிறவன். அம்மா யாக்கோபு கூப்பிட்டு, இந்த மாதிரி அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க போறேங்கிறாரு, அவன் மான் வேட்டைக்கு போயிருக்கான், நீ இங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வா, அப்பாவுக்கு நான் சூப்பரா சமைச்சு தரேன். கொண்டு போய் மான் கறின்னு கொடுத்தா அந்த ஆள் என்ன சொன்னாலும் நம்புவான், அவரை நல்லா தெரியும். அதனால நீ அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிரு அப்படின்னா, இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதுல ஏதாவது லாஜிக் இருக்குதா? இப்படி யாராவது செய்வீங்களா நீங்க? அவன் கேட்டான், நீ வேறமா, அவர் அப்பா பெத்த பிள்ளை யாருன்னு தெரியாதா? அவரு நான் கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னை ஆசீர்வதிப்பாரா? சபிச்சிருவாருமா. எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம், சாபம் இல்லாம இருந்தா போதும் அப்படின்னா அம்மா விடுவாளா? இங்க வர்றா, நான் சொல்றத செய். போனா ஒரு ஆட்டை எட்டு வந்தான், சமைச்சா. இந்த ஏசா வேட்டையாடுறவன் தானே, அதனால நிறைய அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் அந்த மிருகங்களுடைய உடையில இருக்கும், மிருகங்களுடைய தோல்ல இருக்கும். அப்படி ஒரு தோல் உடைய எடுத்து மேல இருந்து கீழே வரைக்கும் போட்டு நல்லா பைண்ட் பண்ணிட்டான். போ, நான் தான் ஏசா வந்திருக்கிறேன், இதுதான் மான் கறின்னு சொல்லு அப்படின்னு அம்மா சொல்லி அனுப்புறான். போனா, நான் தான் ஏசா வந்திருக்கிறேன், இதோ உம்முடைய மான் கறி அப்படின்னா. அப்பாவுக்கு ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரம் எப்படா நீ வேட்டையாடிட்டு வந்து சமைச்சு கொண்டு வந்த? அதுக்கும் அம்மா விளக்கம் சொல்லி வேணுப்பா. அப்பா இப்படி எல்லாம் கேட்பாரு, ஏன்னா அப்பா எப்படி எல்லாம் கேட்பாருன்னு எனக்கு தெரியும், கேட்டா சொல்லு, ஆண்டவர் எனக்கு இதை சீக்கிரமாய் நேரிட பண்ணினார்னு சொன்னான். அப்புறம் இப்படி யோசித்தான், இங்க வா பக்கத்துல வா அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் தடவுனா. சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். கண்டுபிடிச்சானா? ஆனாலும் இந்த ஆளுக்கு அந்நேரம் அந்த மட்டன் கறி வாசனை மூளைய வேலை செய்ய விடாம தடுத்து, கொண்டா சாப்பிடுவோம் அப்படின்னு ஐயா நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே, எங்க 2 பங்குக்கு தானே ஆசீர்வதிக்கணும், இவன் மொத்தத்துக்கு ஆசீர்வதிச்சு விட்டாங்க. முழு சொத்தை யார் பேர்ல எழுதி விட்டான்? யாக்கோபு பேர்ல எழுதி விட்டான். இந்த மாதிரி கதையை நீங்க நம்புவேளா? யோசிங்க, இப்படி எங்கேயாவது நடக்குமா? எங்க இப்படி ஒரு அப்பா நீங்க செய்வீங்களா? இங்கதான் கர்த்தர் விளையாடுகிறார். நீ உன் வாழ்க்கையில விளையாண்டினா உன் வாழ்க்கையில யார் விளையாடுவா? கர்த்தர் விளையாடுவார். கவனிங்க, சேஷ்டபுத்திர பாகம் என்பது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அசட்ட பண்ணினா யார் துக்கப்படுவா? கர்த்தர் துக்கப்படுவார். அப்ப ஏசா கர்த்தரை துக்கப்படுத்தினான், கர்த்தர் ஏசாவை துக்கப்படுத்த முடிவு செய்து விட்டார். நம்ம கர்த்தரை துக்கப்படுத்திட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். திரும்ப துக்கப்படுத்தாம விட மாட்டார். இப்ப அப்படிதான் நடக்குது. ஏசா வந்தான், எப்பா இந்தாங்க மான் கறி. அவர் சொன்னாரு, இல்லையப்பா நான் இப்பதான் சாப்பிட்டேன். எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏசான்னு ஒருத்தன் வந்தான். அவன் யாரு? நான் தான் ஏசா. அப்ப அவன்? ஏசாவுக்கு அப்பதான் புரியுது, யாக்கோபு விளையாண்டான், வந்து நம்ம ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். பாருங்க, சரிப்பா அவனுக்குரிய 2 பங்கு ஆசீர்வதிச்சு கொடுத்துருப்பீங்க தானே, அப்ப யாக்கோபுக்குன்னு இருக்கிறது இருக்கும்ல, அதை எனக்கு தாங்கன்னா இவன் சொல்றான்,
டேய் உனக்குன்னு நான் ஒன்னையுமே, அப்பதான் அவனுக்கே யோசனை வருது. அதானே சரி, ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோவுக்கு கொடுத்துட்டோம்னா யாக்கோவு பங்க நான் யாருக்கு கொடுக்கணும்? ஏசாவுக்கு கொடுக்கணும்ல. அப்படி இல்லாம எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டேனே. கொடுக்க வச்சது யாரு? கொடுக்க வச்சது யாரு? அப்ப கர்த்தரை அசட்டை பண்ணா எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ணா எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணா எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. கர்த்தரை துக்கப்படுத்தினா எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. கர்த்தரை அசட்டை பண்ணா எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. கெஞ்சுறான். வலுக்கட்டாயமா அப்பா கையை எடுத்து அவன் தலை மேல வச்சா அப்பா 1-2 சாப வார்த்தைகளை சொல்றாருங்க. என்ன பயங்கரம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த வசனம் என்னையெல்லாம் உலுக்கி எடுத்துருச்சு. வேதம் சொல்லுது பாருங்க, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் முதல்ல ஆகாதவன் என்று தள்ளப்பட்டானாம். கவனிய, உலகம் நம்மளை ஆகாதுன்னு தள்ளுனதுனாலதான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். இப்ப கர்த்தரும் நம்மை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டால் எங்க போவீங்க? தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறத டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அட்வான்டேஜா எடுத்துக்கிடாதீங்க. தேவ பயம் ரொம்ப முக்கியம். அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டான். கவலையோடு தேடுகிறான். கடைசியா போட்டிருக்கு, மனம் மாறுதலை காணாமல் போனான். ஏசா கண்ணீர் விட்டு ஜெபித்தது மாதிரியே யாக்கோவும் கண்ணீர் விட்டு ஜெபித்தான். எங்க? யாப்போக்கு ஆற்றண்டையில இரவு முழுவதும் தேவனோடு போராடினான். கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா ஏசா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான், அவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல. அப்ப கவனிங்க, இன்னைக்கும் நம்ம சிலர் ஏசாவாக இருக்கலாம். இருக்க போய் தானே கர்த்தர் பேசுறாரு. ஆனா உங்களுக்கு மனம் மாறுதலே இருக்காது அப்படின்னு கிடையாது. அப்படி இருக்காதுன்னா கர்த்தர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மனம் மாறுதலே உனக்கு கிடையாதுங்கிற எல்லைக்கு நீ போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். கொஞ்சம் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். ஆமா, அதனால தேவ பிள்ளைகளே, நம்முடைய செயல்களை குறித்து கவனமாயிருப்போம். என்ன செய்யறோங்கிறத குறித்து கான்சியஸா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. தெரியாம செஞ்சிட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு தண்டனை இல்லாமல் போகாது. ரொம்ப கான்சியஸா இருங்க. என்ன செய்யறீங்கிறத குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருங்கன்னு ஆண்டவர் ரொம்ப அன்பா சொல்றாரு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சு நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜாலியா பண்றது, ஃபன் பண்றது, அப்படி போற போக்கில் என்னத்தையாவது பேசிட்டு போறது, அசட்டை பண்றது, தவறு செய்யறது, இது ரொம்ப சாதாரணமா தெரியுதுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சதா காலமும் உயிருள்ளவர். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாவற்றையும் அறிகிறவர். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க பேசிட்டு மறந்துடலாம், ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். நீங்க செஞ்சிட்டு மறைச்சிடலாம், ஆனா அவருக்கு அது மறைவாக இருக்க போவது கிடையாது. நீங்க ரூமை பூட்டிட்டு யாரும் என்னைய பார்க்கல நீங்க நினைக்கலாம். எவ்வளவு பெரிய கூமுட்டை பாருங்களேன். யாரு யாரு? நம்ம தான். லாக் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கலாம். உள்ள என்ன இருக்குன்னு கர்த்தருக்கு. ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிட்டு
முடிஞ்சு வச்சு நீ நினைக்கலாம். உன் ஹிஸ்டரி எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு ஒரு பயம் நமக்கு வேணும். கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார். தலையில கொட்டிக்கிட்டே 3 தடவை சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உன்னை. சொல்லுங்க, பூட்டினாலும் பார்க்கிறார், லாக் பண்ணாலும் பார்க்கிறார், டெலீட் பண்ணாலும் பார்க்கிறார், எதை மறைச்சாலும் பார்க்கிறார். நீ மறந்தாலும் அவர் அறிவார், நீ மறைச்சாலும் அவர் அறிவார். புரியுதா தேவ பிள்ளைகளே? தேவன் ஒருவர் இருக்கிறார். அதாவது பைபிள்ல நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்குங்க. அதெல்லாம் வாச ரொம்ப பயமா இருக்குது. அது ஏதோ சும்மா ஆண்டவர் எழுதி வைக்கல. நம்ம எல்லாத்தையுமே விளையாட்டா இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தையை விளையாட்டா எடுத்துக்கிறோம். ஏதோ கதை மாதிரி வாசிட்டு போறோம் இல்லையா? நமக்கான எச்சரிப்பு அது. எரிகோ கோட்டையில இருக்கிற எதையும் எடுக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஏன்னா அது முதல் போர்ஷன் கர்த்தருக்குரியது. முதல் சுதந்திரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அதை நீ தொடக்கூடாது. அடுத்து இருக்கிறதெல்லாம் நீ வச்சுக்கோ, இதை தொடாத. பாருங்க, உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க? ஆண்டோடைய சமூகத்தில் வச்சுட்டாங்க. வெள்ளி, பொண்ணு, விலையேற பெற்ற கற்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சுட்டாங்க. கொஞ்சோண்டி எடுத்துட்டு வந்து ஆகான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கான். எல்லாத்தையும் எடுத்து வைக்கலங்க, கொஞ்சோண்டி. நம்மளும் அப்படிதான் சில தவறுகள் செய்யறேன். என்னன்னா, இது ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன திருட்டு, ஒரு சின்ன கணக்கு. அப்படி போற போக்குல அப்படி லேசா நம்ம கேட்டான்னு சொல்லுவோம், எங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய வார்த்தைய அவர் பெருசா மதிக்கிறதுனால நம்மளையும் பெருசா தான் மதிக்க சொல்றாரு. நம்ம மதிக்காம ஏதாவது செஞ்சிட்டோம்னா அவருக்கு அது என்னமோ ரொம்ப கோபமா இருக்குது. அதுக்காக இவங்க அடுத்த தேசத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது ஜெயம் இல்லை. ஏன் ஜெயம் இல்லைன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் எடுக்காதன்னு சொன்னேன்ல, இவன் எதுக்கு எடுத்தான்? பாருங்க எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னு பாருங்களேன். முழு குடும்பத்தையும் கர்த்தர் கொல்ல சொல்றார். அப்பதான் இஸ்ரவேலுக்கு வெற்றிங்கிறார். பாருங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தா நமக்கு ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களான்னு கேளுங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன செய்வார்? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்துல முதுகுல தட்டி குடிச்சோம், கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 பக்கம் கை போடுச்சோம், கர்த்தருக்கு பயப்படுகிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இப்ப பக்கத்துல பாச்சுங்க, பயப்படலையோ? நம்ம இதை மட்டும்தான் எடுத்துக்கிடுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ரைட்டு, பயப்படலன்னா என்ன செய்வார்? அதை யோசிக்கணும்ல. ஆமா, எரிகோ கோட்டையை கட்டாதன்னார். விளைவுகளையும் சொன்னார். கட்டினா கட்ட தொடங்கும் போது அவன் பிள்ளைய பலி கொடுப்பான், 2வது கட்டி முடிக்கும் போது 2வது பிள்ளைய பலி கொடுப்பான். எரிகோவை கட்டாத. 600 வருஷம் கழிச்சு ஈயல்னு ஒருத்தன் கட்டினா. எங்க 600 வருஷங்க. அதே மாதிரி நடந்துச்சுங்க. கட்ட ஆரம்பிக்கும் போது மூத்தவனை பலி கொடுத்தான், கட்டி முடிக்கும் போது 2வது பலி கொடுத்தான். கவனிங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சார் இதுல லாஜிக் இருக்குது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சொன்னது எனக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட சொன்னது எனக்கு என்ன தெரியும்? அவன் என்ன எனக்கு சொன்னானா? இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அவன் சொல்றானோ சொல்லலையோ, நீ அவன்கிட்ட கேட்டியோ கேட்கலையோ, உனக்கு இது தெரியுமோ தெரியாதோ, கர்த்தர் ஒன்ன சொல்லிட்டார்னா அவர் மாற மாட்டார், அவர் மறையவும் மாட்டார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் எல்லா காலத்திலையும் இருந்துகிட்டே வேற இருப்பார். வருஷங்கள் கடந்து போகலாம், அவர் இருந்துகிட்டே இருப்பார். அதனால
கேட்டவெல்லாம் போயிடுவான். சொன்னவர் இருக்கிறார். அதனாலதான் இந்த பைபிளை வாசிங்க 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 வாசிங்க, கவனமா வாசிங்க, கருத்தா வாசிங்க. அதுல என்ன இருக்குன்னு நல்லா வாசிங்க, அதுல என்ன சொல்றாருன்னு நல்லா பாருங்க. பைபிள்ல என்ன போட்டிருக்கோ அதை நல்லா கவனிங்க, அதை படிங்கன்னு படிங்க படிங்கன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? இதை எழுதி கொடுத்தவர் இருக்கிறார். எழுதி கொடுத்தபடி நம்ம நடக்கிறோமாங்கிறத பார்க்கிறார். அவர் எப்போதும் தேவனுடைய வார்த்தையின்படிதான் நமக்கு நீதி செய்வார். 600 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொன்னார், அதே காரியம் நடக்குது. அதனால இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஏன் இந்த செய்தியின் முன்னுரையில சொல்றார் அப்படின்னா, நம்முடைய செயல்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். செயல்களை குறித்து என்ன செய்யறோங்கிறத குறித்த ஒரு தெளிவு நமக்கு வேணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னு 7 காரியங்களை நான் வேகமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எதுல இருந்து நான் பேச போறேன் அப்படின்னா, வெளிப்படுத்தல்ல 7 சபைகளை குறித்து கர்த்தர் சொல்றார். 7 சபைகளை குறித்து சொல்லும் போது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் 7 சபைக்கு சொல்றார். அப்ப என்ன புரியுது நமக்கு? என்ன புரியுது? நம் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்கிறது நமக்கு புரிகிறது. அதுல நல்லதையும் பாராட்டுறாரு, கெட்டதையும் சுட்டி காட்டுகிறார். அப்ப நம்முடைய கிரியைகளை பார்க்கிற தேவன் நல்லதை பாராட்டுறார், ஆனா கெட்டதை சுட்டி காட்டி சரி பண்ணு அப்படிங்கிறார். அடுத்த சபைக்கு முந்தின சபைய அவர் என்ன செய்யறாரு? மாடலா காட்டுறார். பாரு, அவன் அதை நல்லா செஞ்சான், இதை சரியா செய்யல. அப்ப நீ என்ன செய்யணும்? அது நல்லா செஞ்சதையும் செய்யணும், அவன் தப்பா செஞ்சதையும் சரி பண்ணி செய். அப்புறம் அந்த சபையினுடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார், பார்த்துட்டு நல்லதை பாராட்டுறார், கெட்டதை சரி பண்ணு அப்படிங்கிறார். சரி பண்ணா என்ன ஆசீர்வாதம், பண்ணாட்டி என்ன தீமை நடக்குங்கிறதையும் கர்த்தர் சொல்றார். அப்ப அவருடைய பிசினஸ் என்ன அப்படின்னா, 24 மணி நேரம் நம்மை பார்த்து கொண்டிருப்பதே அவருடைய வேலையா இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சத்தியமாக எனக்கெல்லாம் பிடிக்காது. ஆனால் வேற வழி இல்லை. இந்த பரீட்சை எழுதுவோம் பார்த்திருக்கீங்களா? ஒருத்தர் பேர் என்னப்பா? இல்லப்பா, பரீட்சை எழுதுற இடத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருப்பார்ல, அவர் பேர் என்னது? சூப்பர்வைசரா, இன்வெஸ்டிகேட்டரா, இன்விஜிலேட்டரா? புதுசா இப்ப பேர் சொல்லியிருக்காங்க போல, எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரையில மேற்பார்வையாளர், ஆமா, சூப்பர்வைசர்னு சொல்லலாம். இன்விஜிலேட்டரா? இப்ப புதுசா வந்திருக்கு போல, என்ன அப்டேட் பண்ணிக்கணும். படிச்சுக்கோங்கப்பா. அவர் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துடுறாரு, எழுத சொல்லிட்டு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? நம்ம மேல பார்ப்போம், கீழே பார்ப்போம், அப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம்ல. அவர் நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான். கொஞ்சம் மேல பாருங்க. அதனாலதான் என்னன்னா, அவர் உங்களை பார்க்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்காதபடி அவர் வச்சிருக்கிறார். தெரியுதா? அவர் உங்களை பார்க்கறது தெரியுதா? தெரியாது. ஏன்னா அவர் பார்க்கறது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வாழவே. சோ அவர் நம்மை பார்க்கிறார் என்பதை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். புரியுதா? அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை. சோ 7 காரியம். முதல் சபையை குறித்து, எபேசு சபையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது, எப்ப நான் கொஞ்சம்
ஸ்பீடாக போகிறேன், நீ வசனத்தை மட்டும் போட்டுக்கிட்டே வா என்ன. அப்பப்போ இருக்கிற ரெஃபரன்ஸை போட்டுக்கோ, குறிச்சிக்கிடுவாங்க என்ன. எபேசு சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு குறையா சொல்றார். அப்படின்னா இந்த சபையின் மூலமா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? இயேசுவை நேசிக்கணும். என்ன செய்யணுங்க? நம்முடைய செயல் யாரை நேசிக்க வேண்டும்? இயேசுவை நேசிக்க வேண்டும். அதுலயும் பாருங்க, இது முதல் நூற்றாண்டு சபை, இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்ட சபை, இயேசு உத்தமமா நேசித்த சபை, இயேசுவுக்காக உயிரே கொடுத்த சபை. அதுலயும் குறை கண்டுபிடிக்கிறார் பாருங்க. ஏய், நீ அன்னைக்கு நல்லா தாண்டா இருந்த, ஆனா இன்னைக்கு உன் அன்பு என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு. குறையக்கூடாது. பாருங்க, கிறிஸ்தவம் என்பது மத ரீதியானது அல்ல. நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவு மத ரீதியானது அல்ல. மத ரீதியானதுன்னா சடங்கு சம்பிரதாயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, 100 தேங்காய் உடைக்கலாம், 1000 தேங்காய் உடைக்கலாம். சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிய செலுத்தினா கர்த்தர் இறங்கிட்டார். என்ன, தாவீது கட்டின, தாவீது ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு, சாரி சாலமோன் தான் ஆலயத்துல பலி செலுத்தின உடனே தேவ மகிமை என்ன செஞ்சு? இறங்கி. இது அந்த நாட்கள் கிடையாது, சம்பிரதாயத்தின் நாட்கள் கிடையாது. நமக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு நட்பு, சிநேகம், அன்பு ரீதியானது. சோ கர்த்தரை நேசிக்கணும். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஆமா, ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்த கூடாது. எங்க நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னா அவரை துக்கப்படுத்தலாமா? அவரை ஹர்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. இப்ப நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னா என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. எங்க உங்க இருதயத்தில் கை வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம், ஆண்டவரே, நான் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேனா? என்னை நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா, துக்கம் வருதா? சந்தோஷம் வருதா, கோபம் வருதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோங்கிறத வெளிப்படுத்துறோம் தெரியுமா? 1 யோவான்ல 5:3 பாருங்க. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மத ரீதியானது கிடையாது, சடங்கு வழிபாடுகள் அப்படி கிடையாது. அப்படின்னா அவருக்கு மாலையை வாங்கி போட்டுடலாம், என்ன வாழைப்பழம் ஊதுவத்தியெல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம், என்ன பிரசாதம் அன்னதானம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சாலே நீ என்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவரை நேசிக்கிறத நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது மூலம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணோம்னா ஆண்டவர் துக்கப்படுவார். நான் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறானே. சரி, ஆண்டவர் நமக்கு சொல்றதெல்லாம் யாருடைய நன்மைக்காக சொல்றாரு? பக்கத்து வீட்டுக்காரன் நன்மைக்காகவா? சொல்லுங்க. பிறனை நேசின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாரு? அவன் நன்மைக்காகவா? நீ நேசினா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ அவனை நேசினா நான் உன்னைய நேசிக்கிறேன், நான் உன்னைய நேசிக்கிறதுக்கு நீ அவனை நேசி. என்ன, விட்டு கொடு, சகித்து போ, பொறுமையாரு, மன்னிச்சிரு, என்ன அரவணைச்சுக்கோ. நிறைய விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்றது நம்ம ஆசீர்வாதத்துக்கு, நம்ம நன்மைக்காகத்தான். நம்ம அதை கை கொண்டும் ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் உங்க கிரியைகளை பார்க்கிறார். நீ நன்மை செய்தால், காயின்ட்ட வந்து சொன்னாரு, பா உன் தம்பியை ஒன்றும் செய்யாத, உன் தம்பிக்கு நன்மை செய் சொன்னாரு. அவன் நன்மை செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அவனை என்ன செஞ்சிருக்கும்? ரொம்ப பிடிச்சிருக்கும். இவன் போய் தம்பியை கொன்னுட்டு நல்லவன் மாதிரி வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஆண்டவர் வந்து கேட்டார், எங்கடா அவன் தம்பி? எனக்கு என்ன தெரியும், நான் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அவன் ரத்தம் என்னை என்ன செய்யுது? கூப்பிடுதுடா. அப்படின்னா நீ கொன்னதை நான் பார்த்துட்டேன். பாருங்க, ஏற்கனவே இவன் அந்தரங்கத்துல அவன் மேல கோபமா இருந்ததே இவருக்கு தெரியுமா? கொலை பண்ணது தெரியாதா? யோசிங்க. அதனால நீங்க நன்மை செஞ்சா அவருக்கு பிடிக்கும், நீங்க தாழ்ந்து போனீங்கன்னா அவருக்கு பிடிக்கும், நீங்க சமாதானமா போனீங்கன்னா அவருக்கு
பிடிக்கும். நீங்க சண்டை ஓட்டீங்கன்னா, தகராறு பண்ணீங்கன்னா, அதனால எப்பயும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம சரி. ஆண்டோடைய வார்த்தை எப்படி உங்களுக்கு நேரம் வருது? நீங்க வேதம் வாசித்தீங்கன்னா வரும். ஆனா நிறைய வார்த்தை பாஸ்டர் மூலம் தான் வருது. நிறைய நேரம் பெற்றோர் மூலம் பிள்ளைகளுக்கு வார்த்தை வருது. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? மதிக்கணும், கனம் பண்ணணும். அது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, அவருக்கு அது பிடிக்கும், செய்வோம். அவரை நேசிக்கிறதுனால செய்வோம். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்தினாரு, சந்தோஷமா போய் என்ன செஞ்சுட்டான். ஆனா ஆண்டவர் அவனை வெட்ட விடல, தடுத்துட்டாரு. ஆனா ஆபிரகாமை சிநேகிதன் என்று அழைத்தார். எத்தனை பேரை ஆண்டவர் என்ன அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னு விரும்புறீங்க? அதாவது நம்ம அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்றது வேற, அவர் நம்மளை ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். புரியுதா? நம்ம எல்லாரும் அவரை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றோம். அன்பே என் இயேசுவே ஆருயிரே அப்படிங்கிறோம். ஆனா அவர் நம்மளை சொல்லணும், அன்பே என்ன, என் பிரியமே, ரூபவதியே, என் மனவாளியே, என் உத்தமியே. ஆமா, அப்படி அவர் நம்மளை கொஞ்சணும். நாம் அவரை நேசிக்க வேண்டும். பாடுவோமா? நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே. உண்மையா நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அவரை பாடுறீங்களா? அவரை ஆராதிக்கிறீங்களா? அவருக்கு பயப்படுறீங்களா? அவருடைய வார்த்தையை மதிக்கிறீங்களா? எல்லாமே அவரை நேசித்து நம்ம செய்யணும். ஸோ ஆண்டவர் நம்முடைய செயல்களை குறித்து கவனமா இருக்கிறதுக்கு முதல் விஷயம் என்ன சொல்றாரு? நம்முடைய செயல்கள் அவரை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அவரை தான் அதிகமா நீங்க லவ் பண்ணணும். எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ லவ் யூ மோர் தேன் எனிதிங். எல்லாவற்றையும் விட நான் அதிகமாய் நேசிக்கிறேன். இரண்டாவது, சிமர்னா சபையை பத்தி சொல்லும் போது பாடுபடணும் அப்படிங்கிறார். கர்த்தருக்காக நீ என்ன செய்யணும்? பாடுபடணும். இந்த உலகத்துல நான் வாழ்ற நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால பலவிதமான தீமைகள் நம்மை ஆட்கொள்ளும். இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அனுபவிக்கிற எல்லா தீமைகளும் சோதனைகளும் எதுக்காக? கர்த்தருக்காக. நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சந்தோஷமா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த வசனத்துல நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். என்னன்னா, இது ரொம்ப நிரந்தரமானதெல்லாம் கிடையாது. அந்த சபைக்கு ஆண்டவர் சொன்னார், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் நீ என்ன செய்ய? மரண பரியந்தம் உண்மையா இருந்தா என்ன அர்த்தம்? 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனா உபத்திரவம் என்னமோ மரண லெவலுக்கு இருக்கும். நமக்கு சில நேரம் அப்படித்தானே இருக்குது வாழ்க்கையில, பாடுகள், தொல்லைகள், உபத்திரவங்கள். பாஸ்டர் செத்துறலாமான் இருக்கு. சாகாத. ஆமா, செத்துருன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆஹா, உண்மையாரு, நிலைச்சிரு, பொறுமையாயிரு, ஆண்டவரை நம்பு. கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை நான் என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். அதனால எந்த போராட்டத்திலையும் ஜெயம் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில வாடி போயிருவோம். முதல்ல வாடி போவோம், அப்புறம் ஓடி போயிருவோம். அதனால வாடும் போதே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாட சொல்றாரு. டேய், நீ வாடும் போதே என்ன செஞ்சிரு? பாட ஆரம்பிச்சிரு, இல்லாட்டினா ஓட ஆரம்பிச்சிருவார். நீங்க பாட போறீங்களா, ஓட போறீங்களா? அதனால தேவ பிள்ளைகள் முகத்துல அப்படியே சோக ரேகையை ஓட விட்டுட்டு அப்படியே சோர்வின் பள்ளத்தாக்கில் உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில சந்தோஷமா கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின். அப்ப வீட்டுல பிரச்சனை இல்லையா? இருக்கு. ஆனா வீட்டுக்கு வெளியே சந்தோஷ பாட்டு சத்தம் என்ன செய்யணும்? கேட்கணும். பவுலும் சீலாவும்
சிறைச்சாலையில அடிபட்டு உபத்திரவப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அவங்க பாடி துதித்தார்கள். ஆண்டவர் கட்டுகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? கழட்டி விட்டாரு. ஸோ ரெண்டாவது, ஆண்டவர் சிமர்னா சபையிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம் என்னன்னா, கர்த்தருக்குள்ள எப்போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எங்க உங்க பக்கத்துல இருக்கிற உங்க முகத்துல சந்தோஷம் தெரியுதான்னு பாருங்க. சிரிக்கிறாங்கல்ல, சொல்லுங்க. எப்பயும் எப்படித்தான் இருக்கணும்? எப்பயாவது மூஞ்சு உம்முன்னு ஆச்சு. பல நேரம் இதை வச்சுதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னான்னு. இந்த குரங்கு பார்த்துருக்கீங்களா? என்ன மூஞ்ச எப்படி வச்சிருக்கு? சிரிக்க சொல்லுங்க, செத்தே போயிடுவோம் நம்ம. அவ்வளோ மோசமா சிரிக்கும். ஏன்னா அது உண்மையான சிரிப்பு கிடையாது. ஆனால் அப்படிங்கும். நம்ம சிரிப்பு அப்படிலாம் போலியா என்ன செய்யக்கூடாது. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா என்ன செய்யணும்? ஆமாம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் இப்பெல்லாம் நமக்கு நிறைய குத்துப்பாட்டுகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ல. என்ன? ஆமாம், கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள ஒரு ஆட்டம் போடுங்க. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் நிறையா சபைகளில் பிள்ளைகள் இதெல்லாம் டான்ஸ் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்காங்க. உங்களை டான்ஸ் பார்க்கறதுக்காக அந்த யூடியூப் ஆண்டவர் கொடுக்கல. அதை பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கதவை பூட்டிட்டு என்ன செய்யணும்? நீங்கள் ஆடுங்க. உடனே ஆடி நீங்கள் யூடியூப் வீடியோ போட்டுறாதீங்க. எல்லாம் இன்னைக்கு இந்த யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் பார்க்குது. இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்க. தாவீது பாருங்க, ராஜாவானதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சானா? நடனம் ஆடி துதித்தான். அங்க மனைவி, யோ வாயா பாரி, அங்க ட்ரெஸ் எங்கிட்டு கலந்துட்டு நிக்கிறியா? அவன் சொன்னா, என்னை இந்த அளவுக்கு உயர்த்தின கர்த்தருக்கு முன்பாக நான் இன்னும் அர்ப்பனும் நீசனும் ஆவேன். அவன் பாட்டுக்கு ஆடி பாடுறான். இன்னைக்கு நான் பார்க்கிறேன் துதி ஆராதனை வேளையில உங்களுக்காக புத்த மதம் காத்திருக்கிறது. அங்கே போனால் உங்களை முழங்கால் படியிட சொல்லி 2 கையையும் நீட்டி வைக்க சொல்லி அமைதியா இருக்க சொல்வார்கள். உங்களை பாடச் சொல்ல மாட்டார்கள், கையை தட்ட சொல்ல மாட்டார்கள், ஆடச் சொல்ல மாட்டார்கள். எத்தனை பேர் புத்த மதத்திற்கு போகிறீர்கள்? வேண்டாம்ல. இது கிறிஸ்தவ சபை, கர்த்தரை நல்லா ஆடி பாடுற சபை. அதனால மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. வெளிப்படுத்தல் 2:14 எபேசு, சிமர்னா, பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளாத. பிலேயாமுடைய போதகம் என்ன தெரியுமா? ஏதோம் ராஜா, பாலாக் ராஜா, அவனால இஸ்ரவேல் ஜனங்களை ஏத்து யுத்தம் பண்ண சத்துலங்கிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு பிலேயாம் தீர்க்கதரிசியை வர சொல்றான். பிலேயாம் தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டான், இந்த ஜனத்தை சபிக்க முடியாது, இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அப்புறம் பாலாக் ராஜா சொல்றான், சரி நீ சபிக்க வேண்டாம், இவங்க மேல கர்த்தருடைய கோபம் எப்படி வரும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடுங்க. ஆமா, சந்தோஷமா வருவாங்க. அவன் ரட்சிக்கப்படாதவன், நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்படாதவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, நீங்க சந்தோஷமா போவீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனம் ரட்சிக்கப்படாத ஃபங்க்ஷனுக்கு சந்தோஷமா போச்சு, அப்படி செய்யக்கூடாது. புரியுதா? கூப்பிட்டாங்களேங்கிறக்காக போலாம், கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமா, சர்ச்சுக்கு எப்படி வர்றீங்க? எத்தனை பேர் சர்ச்சுக்கு சந்தோஷமா வர்றீங்க? ஃபங்க்ஷனுக்கு எப்படி போனோம்? சோகமா போனோம். நல்லா பட்டுச்சலை உடுத்திக்கிட்டு நல்லா ஜிகு ஜிகுன்ட்டு, அது சர்ச்சுக்கு வா. ஃபங்க்ஷனுக்கு எப்படி போனோம்? எந்த ஃபங்க்ஷன்? ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு சாதாரணமா உடுத்திக்கிட்டு அப்படியே அடக்க ஒடுக்கமா போனோம். அது ஒரு மாதிரி, ஏன்னா கூப்பிட்டாங்களே, ஒரு வித்தியாசத்தை நம்ம காட்டணும்.
சந்தோஷமா போனீங்க, உங்களை கூப்பிட்டு உட்கார்ந்து அக்கா 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 வாங்க வாங்க வாங்க, இந்தாங்க தலையில பூ வச்சுக்கோங்கன்னு வாங்க, பூ வச்சு விடுவாங்க. அப்புறம் இன்னும் லிப்ஸ்டிக் போடலையா, அப்புறம் வந்து போறீங்களா, அந்த என்ன பண்றா, மேக்கப் பண்றா போங்க, உங்களுக்கும் கண்மையெல்லாம் போட்டு விடுவாங்க, போங்க சும்மா ஃப்ரீயாவே போட்டு விடுவாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து காசு கட்டி இருக்கோம், போங்க போங்க. உங்களுக்கு நெகிழ்ச்சி ஆகி போயிடும். ஏன்னா ஒரு காலத்துல உலகத்துல ஆகாதென்று தள்ளின இந்த கல்லைத்தான் கர்த்தர் சபையில கொண்டு வந்து மூலக்கல்லா வச்சு அதுக்கு அபிஷேகத்தை ஊத்தி முகத்தை பளபளன்னு ஆக்கி விட்டு நல்ல ஆசீர்வதிச்சு செழிப்பாக்கி புஷ்டியும் பசுமையும் ஆக்கின உடனே உலகம் இப்ப என்ன செய்யுது நம்மள, அட தேவ பிள்ளையே உனக்கு அறிவு இருக்குதா, ஒரு காலத்துல அவன் உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னா, உன்னைய மதிக்க மாட்டேன்னா, ஆனா இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு பூ வைக்கிறான், அலங்காரம் பண்றான். தெரிய வேண்டாமா விவரம், அவன் வேற நம்ம வேற. பூ வச்சா பூ வைக்கலாமா, இல்லக்கா வேண்டாம் நான் வைக்க மாட்டேன். நீ வைக்க மாட்டியா, ஏன் வைக்க மாட்ட, நீ வச்சிருக்கீல, நீயும் வச்சு நானும் வச்சேன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? பிலேயாமின் போதத்தை கேட்காதீங்கப்பா, ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. பெர்கமு சபை பிலேயாம் போதத்தை கை கொள்றவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க, ஏசா மாதிரி இருக்காத, உன் செயல்களை குறித்து எச்சரிக்கையாரு. நான் உன்னை பிரிச்சு எடுத்திருக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறேன், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உனக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீ வேற அவன் வேற, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ போய் அங்க போய் என்ன செய்யாத, உரசாத போ, பங்கன் தானே கூப்பிட்டாங்கன்ட்டு போ, தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் ஏஞ்சி வந்துகிட்டே இரு. பெண்கள்னா பெண்களை இப்படி நடத்துவாங்க, ஆண்கள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்கள் கூட்டு போய் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றீங்களா, இல்லைங்க, சாப்பிட மாட்டீங்களா, பரவாயில்ல, அப்ப நீங்க சும்மா இருங்க, நாங்க சாப்பிட்றோம், நீங்க இருங்க, நீங்க கொக்கோ கோலா குடிக்கிறீங்களா, ஒரு தம் அடிக்கிறீங்களா? நம்மளெல்லாம் கர்த்தர் இந்த சகதியில இருந்து தூக்கி எடுத்துட்டாரு. திரும்பவும் நம்மளை சோதிப்பாங்க. அப்புறம் நீங்க ஒரு கை விளையாடுங்க, சீட்டு உட்காருங்க, விளையாடுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், விளையாடுவோம், டைம் பாஸ் பண்ணுவோம். இதுக்காக வரல, கூப்பிட்டீங்க, ஒரு மொய் எழுதிட்டு போலான்ட்டு என்ன செஞ்சேன், வந்தேன், அவ்வளவுதான். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டும். கவுனிங்க, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் படாத பாடுபட்டிருக்காரு. நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலட்டுறதுக்கு பிசாசு எப்படா டைம் கிடைக்குமா நினைக்கிறான். ஃபங்க்ஷன் கூட்டு போய் என்ன செஞ்சிருவான், கழட்டி விட்டுருவான். என்ன ஃபங்க்ஷன்ல வேற மேக்கப் போடுறாங்கல்ல, மேக்கப் போடுறேன்னு சொல்லி கடைசியில் எதை கழட்டி விட்டுருவாங்க, கழட்டிடுவாங்க. அதனால சபைக்கு வரும்போது எப்படி வரணும், ஃபங்க்ஷன் போற மாதிரி வரணும். ஃபங்க்ஷனுக்கு சபைக்கு போற மாதிரியா, அப்படி கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு போவோம், ஒரு ஆளா போவோம், வருவோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா நீங்க அன்பா ஐக்கியமா அந்யோன்யமா என்ன செய்யலாம், இருக்கலாம். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படட்டும்னு ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? எவாயா, இப்ப இவன் ரட்சிக்கப்படாத நண்பன், நிறைய பேருக்கு சத்தியம் புரிய மாட்டேங்குது. மேல வா, ரட்சிக்கப்படாத நண்பன், இப்ப நான் நேசிக்கிறேன், ஆனா என் கன்சர்ன் என்னன்னா, இவன் ரட்சிக்கப்படலைன்னா நரகத்துக்கு போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். நான் சொல்றது புரியுதா? அப்ப நான் இவனை எவ்வளவுதான் ஆதரிக்க முடியும், யோசிங்க. புரியுதா? நண்பன் ஆயிட்டான், அவனுக்கு ஏதாவது ஒரு லெவலுக்கு தான் நான் இவனை ஆதரிப்பேன். அதுக்கு மேல இங்க நீ செய்யற எல்லாத்துக்கும்லாம் நான் ஒத்து வர முடியாதுடா. அப்படின்னா நீ இந்த மாதிரி மாறு, ஆண்டவருடைய பிள்ளையா மாறு, நீ ரட்சிக்கப்படு, பரலோக ராஜ்யத்துக்கு நீ வந்தீனா அப்பதான் நான் உன்னை ஆதரிக்க முடியும். நீ அந்த பக்கம் போய்கிட்டே இருப்ப, அழிவை நோக்கி போய்கிட்டே இருப்ப, நானும் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்க முடியுமா? வந்தா என்ன ஆகும், கடைசியில
நானும் அழிவுக்கு தான் என்ன செய்யணும், போகணும். நீங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டணுங்க. டேய், நான் உன்னை நேசிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா அதுக்கு நீ செய்யற எல்லாத்துக்கும் நான் என்ன செய்ய முடியாது, உடன்பட முடியாது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. இதுதான் சத்திய மார்க்கம். நான் எல்லாத்துக்கும் உடன்பட்டேன்னா நீ எப்பதான் இங்கிட்டு வருவ? சத்தியம் புரியுதா உங்களுக்கு? ஆமா, அவங்களுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பை காட்டணும். நீ போறது சரி கிடையாது, நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும். இங்கிட்ட இருந்து இழுத்தாதான் அவன் வருவான். அங்கிட்டு போய் நான் எப்படி இங்கிட்டு இழுக்க முடியும்? அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன செய்கிறார், அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நாலாவது வெளிப்படுத்தல் 2:20 ஏசபேலுடைய வேசித்தனத்தை பத்தி கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க, வேசித்தன பாவத்தை குறித்து ரொம்ப எச்சரிப்பா நம்ம இருக்கணும். என்ன, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். என்ன, ஆமா, சில இடத்துல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை நம்ம துணை இழக்கும் போது ஒரு மறுமணத்துக்காக கர்த்தர் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறார். ஆனா பாவத்துக்காக நம்ம அந்த எல்லையை என்ன செய்யக்கூடாது, மீறவே கூடாது. ஆதாமுக்கு எத்தனை பேரை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார் சொல்லுங்க? ஆவி அவரிடத்தில் சம்பூர்ணமா இருந்ததே. ஒரு 10 ஏவாளை சிருஷ்டித்து கொடுத்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஏவாள் துவைக்கிறதுக்கு, ஒரு ஏவாள் சமைக்கிறதுக்கு, ஒரு ஏவாள் கால் அமைக்க விடுறதுக்கு, ஒரு ஏவாள் மேக்கப் போட்டு விடுறதுக்கு, ஒரு ஏவாள் ட்ரெஸ் போட்டு விடுறதுக்கு. ஆண்டவர் அப்படி கொடுத்தாரா? இல்லை, ஒரே ஏவாள் தான், சமாளி. ஆனா இப்பதான் நமக்கு சத்தியம் புரியுது, ஒரு ஏவாளே என்ன செய்ய முடியல. தேங்க்யூ லார்ட். ஆனா என்னமோங்க, சில பேர் 2-3 சமாளிக்கிறாங்க, பாவம் அவன். ஆனா அப்புறம் தான் புரியுது, அவன் உளையான சேத்துல என்ன செஞ்சிருக்கான், சிக்கி கிடக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. கவனிங்க, வேசித்தன பாவத்தை குறித்து ஒரு சில வசனங்களை காட்டுறேன். வேசித்தனம் அந்தரங்கமானது. நீதிமொழிகள் 30:20 சொல்லி இருக்குது, விபச்சாரியினுடைய வழி எப்படி இருக்குமா, அவள் பாவமும் செய்யவில்லை என்பாள். வேசித்தனம் பண்றவன் எவனாவது உண்மையை ஒத்துக்கிறானா? தெரிய நான் பார்த்ததே இல்லை. யாரு? அவ்வளவுதான். நம்ம ஏதாவது சொல்லி நிரூபிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால இந்த வேசித்தன பாவம் அந்தரங்கமானது. அதுவே பெரிய ஆபத்துங்கிறேன் நான். இந்த கேன்சர் உள்ள இருக்கும், வெளியே தெரியாது. அதுதான் பிரச்சனை. வெளியே தெரிஞ்சா ஆரம்பத்திலே என்ன செஞ்சிடலாம், செதுக்கி விட்டுறலாம், தெரியாது வெளியே. ஆனா புறையோடி போகும்போது கடைசியில ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றாங்க. அது மாதிரிதான் அந்தரங்கம். அதனாலதான் பாவங்களை மறைக்காத, மறைவான பாவத்தை விட்டு வெளியே வான்னு கர்த்தர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது ஒண்ணு வேசித்தனம். அப்புறம் வேசித்தனம் தொடரும். நீதிமொழிகள் 2:19 அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதையில் வந்து சேருகிறதும் இல்லை. அது அப்படியே தொடரும், இழுத்துக்கிட்டே போகும். அடுத்து வேசித்தனம் நம்மை ஒன்றும் இல்லாதவர்களாக்கும். நீதிமொழிகள் 6:26 வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கைக்கும் நீ இறக்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும்னு பைபிள் சொல்லுது. ஆமா, இருக்கிற எல்லாத்தையும் அந்த பாவம் உறிஞ்சிட்டு விட்டுரும். அட்டை மாதிரி சமாதானத்தை உறிஞ்சிரும், இருக்கிற காசு பணத்தை எல்லாம் உறிஞ்சிரும். ஆமா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட எங்க வந்திருக்கான், நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறான் இந்த பாவத்தின் நிமித்தம். அதனால இது ஏதோ ஒரு விளையாட்டு, ஒரு ஃபன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமா, அதுவும் பாருங்க, அருமையான உயிரை வேட்டையாடுவாளாம். இந்த பாவம் எதை வேட்டையாடும்? நல்லா படிக்கிறவன், அறிவுள்ளவன், காசு பணம் உள்ளவன், நல்ல பக்திமான், பரிசுத்தவான், கர்த்தருக்காக நல்ல இவங்களா பார்த்து பிடிக்கிறது. இப்ப எவ்வளவு பெரிய நஷ்டம் பாருங்க சபைக்கு, சொசைட்டிக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. இதனுடைய முடிவு என்ன? நீதிமொழிகள் 7:27 சொல்லுது, அது மரண அறைகளுக்கு என்ன செஞ்சோம், கொண்டு போய் விடும்.
1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் நீங்கள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியான் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்று அறியீர்களா? உங்க சரீரம் ஆலயம். உங்க இருதயத்தை தட்டி சொல்லுங்க, இது தேவனுடைய ஆலயம். உங்க தலையை தட்டி சொல்லுங்க, இது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை வேசித்தனத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. மனம் திரும்புங்க. ஒருவேளை விட முடியலைன்னா வந்து என்கிட்ட தள்ள கை வச்சு ஜோம் பண்ணுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் மறைச்சிக்கிட்டே போகாதீங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது. கடைசியில் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும்னு நான் சொல்லலை. எது சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதுங்க. ஏங்க நான் பிச்சை எடுத்தா பிரச்சனை இல்லைங்க, என் முழு குடும்பம் பிச்சை எடுக்க போயிடுச்சுன்னா என்ன செய்ய? இப்போ அதான் நடக்குது. நான் ஒரு ஆண் அவன் சுயநலத்துக்காக அவன் தப்பு பண்றான், கடைசியில் பாதிக்கப்படுறது யாரு? பிள்ளைகள், குடும்பம். அதுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அப்ப எவ்வளவு ஒரு மோசமான செயல்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தன் அவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சாலே கர்த்தர் அடிப்பாராமா, முழு குடும்பத்துக்கும் விரோதமா பாவம் செஞ்சா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. ஒண்டிக்கட்டையா சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் கண்டுக்கிட போறா? அவன் ஒருப்பா, அவனுக்கு யாருக்கும் சம்பந்தம் கிடையாதுப்பா. இப்போ நம்ம ஏற்ற காலத்தில் ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதமான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஒரு நல்ல சொசைட்டியில் சமுதாயத்தில் கர்த்தர் வச்சதுக்கப்புறம் ரொம்ப பயபக்தியாக என்ன செய்யணும்? வாழணும். பாருங்க, நம்ம கால் சறுக்கலான இடத்துல தான் என்ன செய்யுது? நிற்கிது. இது மோசமான காலம், ரொம்ப மோசமான காலம். அதுவும் இப்போல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, என்ன இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, அல்லது குதிரைலாம் இருக்குதுல்ல, இது எல்லாமே நமக்கு வளவிரிக்கிற காலம். சறுக்கலான இடத்துல இருக்குது. கவனமாக இருப்போம், கவனமாக இருங்க. அதான் நான் ஏசாவை மாதிரி இருக்காதீங்கன்னு கர்த்தர் என்ன செய்யற? ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட அவனை போல ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுங்கிறாரு. சரி, அடுத்து 5வது பாருங்க. சர்தை சபையை பற்றி சொல்லும்போது அது செத்த சபைன்னு சொல்றாரு. நீங்க உயிரோட இருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியில அனலாருங்க, உயிரோட்டமான விசுவாசிகளா இருங்க அப்படிங்கிறாரு. அதாவது நம்முடைய ஆராதனை, நம்முடைய பக்தி, இது எதுவுமே பாரம்பரியமானதா இருக்கக்கூடாது. ஒரு ஒரு கடமைக்குன்னு செய்யறதா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுல ஒரு ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும். கொடுக்கிறத பத்தி கர்த்தர் சொல்லும் போது மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதுலதான் உயிர் இருக்கு. ஆராதனைக்கு வர்றோமா, எப்படி ஆராதிக்கணுமா? சங்கீதம் 102 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதி முன். அதான் சங்கீதக்காரன் சொல்ல 122 சங்கீதத்துல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். ஆமா, சாலமோனுக்கு தாவீது ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. என்ன ஆலோசனை கொடுத்தாரு? உற்சாக மனதோடு நீ அவரை என்ன செய்யணும்? சேவிக்கணும். ஏதோ கடமைக்குன்னு நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. ஸோ இங்கேயும் நிறைய இளம் தலைமுறையினர் இருக்கிறீங்க. ஏன்னா 2nd ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்கிறீங்க. பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவ குடும்பத்துல. இப்படி போய் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டோமேன்னு புழுங்க கூடாது. புரியுதா? அப்படியெல்லாம் ஒரு சில காலகட்டங்களில் சோதனை வரும். நானும் நினைச்சவன் தான். ஆனா அப்புறம்தான் ஆண்டவர் நல்ல வேலை, ஏத்த வேலையில அறிவை கொடுத்துட்டார். ஆமா, சந்தோஷப்படுறேன் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுக்காக. அதனால எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறீங்க? சபையில மகிழ்ச்சியா இருங்க, சத்தியத்தை சந்தோஷமா கேளுங்க. சரி, கர்த்தர் நம்ம நன்மைக்கு தான் சொல்றாருன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஒரு உயிரோட்டம் உள்ள விசுவாசியா என்ன செய்யணும்? இருக்கணும். இதான் சர்தை சபையிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சத்தியம். 6வது பிலதெல்பியா சபையை பத்தி சொல்லும் போது, பிலதெல்பியானாலே சகோதர சிநேகம், ஒருவர் நேசிக்கிறது. இதுல இந்த சகோதர சிநேகத்துல ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுங்கிற ஆத்தும பாரம் நமக்கு வேணும். ஜனங்கள் அழிந்து போக கூடாதுங்கிற ஆத்தும பாரம் வேணும். பிலதெல்பியா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 3:8 ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால்னு போட்டிருக்கு. வசனத்தை பிரசித்தம் பண்ணபடியினால். ஆமா, சோ ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம பாரப்படணும். ரொம்ப முக்கியமான சத்தியம். நம்ம ஆத்ம பாரம் இல்லாம இருக்கக்கூடாது. பாருங்க, சுவிசேஷ பணிக்காக பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தான். அதுலதான் இயேசு நின்று பிரசங்கம் பண்ணார். சுவிசேஷ பணிக்காக ஒரு சிறுவன்
2 மீனை கொடுத்தான். எவ்வளவு பேருக்கு அது ஆசீர்வாதமாச்சு. சுவிசேஷ பணிக்காக தொற்கால் சட்டை தச்சு கொடுத்தா எல்லாருக்கும். அவளுக்கு அந்த கிருபை திறமை இருந்தது. சுவிசேஷ பணிக்காக இலவசமா சட்டை தச்சு கொடுத்தா. ஆமா, ஏக்கா உங்களுக்கு நான் சட்டைக்கு நான் காசு வாங்கல, ஆனா இன்னைக்கு ஜெப கூட்டத்துக்கு நீங்க வரணும்னு பாருங்க. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படணும். நம்ம எப்பனாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம். சுவிசேஷ பணிக்காக பிலிப்பு ஓடி அலைந்தான். வனாந்தரத்துல ஓடுறான், ஒரு ரதத்துக்கு பின்னாடியே ஓடுறான். ஏன்னா கந்தாகே தேசத்து மந்திரி அங்க உட்கார்ந்து இருக்கிறான், அவன் ரட்சிக்கப்படணும். யார் பின்னாடியாவது ஓடுறீங்களா சுவிசேஷத்துக்காக? எப்பா ரட்சிக்கப்படுப்பா, கத்தரை ஏற்றுக்கோப்பா, ஓடுங்க. அத ஒரு மரியாதை குறைவா நினைக்காதீங்க. ஆமா, அவன் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நம்மளை ஒரு மாதிரி அசட்டை பண்ணுவான். ஆனா ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அவன் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஓடுவான். தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தெரியும்? ஆமா, ரட்சிக்கப்படுற வரைக்கும் நம்மளை அப்படின்மா. ஆனா ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், தலைவரே வாங்க அண்ணே, உங்களால தானே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்மா. எவ்வளவு பெரிய அனுபவம் தெரியுமா? அது மாதிரி சுவிசேஷ பணிக்காக பவுல் அப்போஸ்தலன் தெருவா போய் எல்லாத்தையும் பேசுவான். எதிர்பட்டவர்கிட்ட எல்லாம் பேசினானா? எல்லாத்தையும் பேசணும் நமக்கு என்ன நேர்த்தி கடனா? ஆனா ஏதாவது பேசி ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டோமா? சுவிசேஷ பணிக்காக தங்கள் உயிரை கொடுத்த மிஷினரிகள் எவ்வளோ பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதான் பிலதெல்பியா சபை. சுவிசேஷ பணி செய்யணும். ஏதாவது ஒரு விதத்துல சுவிசேஷ பணி என்ன செய்யணும்? ஆமா, யாராவது ஒருத்தனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து என்ன செய்யுங்க, ஆண்டவர் நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. புரோட்டா வாங்கி கொடுத்து ஆண்டவர் நல்லவர்னு என்ன செய்யுங்க சொல்லுங்க. எதையாவது செய்யுங்க. சுவிசேஷ பணி செய்யணும், அசட்டை பண்ணிடாதீங்க. கடைசியா வருகைக்காக ஆயத்தப்படணும். இதான் லவோதிக்கேய சபை, கடைசி கால சபை. வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொல்றார், வாசற்படியில் இருந்து நான் கதவை என்ன செய்யறேன். ஆமா, இயேசு எங்க வந்துட்டாரு? வாசப்படிக்கு வந்துட்டாரு. கதவு திறக்கப்பட போகுது. 10 கன்னிகைகள் 5 பேருக்கு என்ன இல்ல, ஆயத்தம் இல்ல. ஆமா, கைவிடப்பட்டாங்க. கடைசி கால சபை வருகைக்காக எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆண்டவர் இன்னைக்கு வந்தாலும் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கீங்க? இங்க பாரு, திடீர்னு நான் இருக்க மாட்டேன், வீட்டுல இருக்கலாம் நினைச்சுக்கோ, எடுத்துக்கோ அவன் சொல்லி வச்சிருக்கீங்களா? சொல்லி வைக்கலையா? நீங்க வருகையில போறீங்கன்னா யாருக்குமே தெரியாதுன்னு. வருகைக்காக ஆயத்தமா இருங்க. இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போறாரு? பரிசுத்தமா இருங்க. சிற்றின்பத்துல மூழ்கிறாதீங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். லூக்கா 21:34 பாருங்க. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்க இருதயம் இப்படி உலக காரியங்கள்ல மயங்கி இருந்துச்சுன்னா இயேசு வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, ஆண்டவருடைய சத்தம் கேட்க முடியாது. அதனால எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமா, ஆகவே வருகைக்காக காத்திருக்கணும். ஸோ 7 விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். முதல் காரியம் என்னது? இயேசுவை நேசிக்கணும். என்ன செய்யணும்? இயேசுவை நேசிக்கணும். 2வது, பாடுகள் மத்தியில பாடி மகிழணும், பரவசமா இருக்கணும். 3வது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். உலகத்துக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை என்ன செய்யணும், காட்டணும். 4வது, வேசித்தனத்துக்கு விலகி என்ன செய்யணும். 5வது, உற்சாகமா இருக்கணும், பரவசமா இருக்கணும். ஆமா, மகிழ்ச்சியா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், பரபரப்பா இருக்கணும், உயிரோட்டம் உள்ள ஒரு விசுவாசியா இருக்கணும். 6வது, சுவிசேஷ பணியை எப்போதும் செய்யணும். 7வது, வருகைக்காக எப்போதும் ஆயத்தமா இருக்கணும்.